ஹார்ஸ் ரைடிங் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் சார்? ஹார்ஸ் ரைடிங் ஏன்னா யூ ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் ஆஃப்டன் அனிமல். அதனால் அதுக்கு பேலன்சிங் ஏன்னா சொல்லுவாங்க 30% ஆன் த ஹார்ஸ் பேக், 70% ஆன் த ஃப்ளோர் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு நான் எடுத்துக்கிறேன், எந்த அளவுக்கு மேலே உட்கார்றதுக்கு பேலன்ஸுக்கு நான் எந்த அளவுக்கு நான் கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் ஓட்டி பழக முடியாது. ஏன்னா நிறைய அதுக்குன்னு ஈக்குஸ்டேரியன் எக்ஸசைஸ்ன்னு நிறைய இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஏன்னா பாடி வந்து ஒரு பேட்டர்ன். அந்த போஸ்டர் 3 பாயிண்ட் பொசிஷனில் நான் உட்காரணும்னா அந்த போஸ்டர் எடுத்தோன்னே வரவே வராது. கால் இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கும். அந்த போஸ்டர் வர வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஏன்னா பாடி வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு காலை இப்படி திருப்போன்னா திருப்ப முடியாது. திருப்பி இப்படி கரெக்டாக உட்காருங்க, ஹீல் டவுன் பண்ணி உட்காருங்கன்னா உட்கார முடியாது. அது விடாது. ஏன்னா இங்கிருந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அப்டக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணணும், ஃப்ளெக்ஷனு, பெல்விக்கு, இது மாதிரி அதுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸு இனிஷியலாக ஹார்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம், இந்த இஎஃப்ஐ எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ஸோட சேஃப்டி, ஹார்ஸ் வெல்ஃபேர். நம்ம ஹார்ஸை நம்ம எடுத்து நம்ம பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஹார்ஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ரைடர் சேஃப்டி ரெண்டாவது. இந்த ரெண்டுக்கும் மெயின் என்னென்னா அவன் பேலன்ஸாக இருக்கணும் ஹார்ஸ் மேலே.